காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். பகல் 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த கூட்டத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது முதலமைச்சரும் பங்கேற்கிறார் என்ற அண்மை தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன, நிகழ்ச்சியில என்ன மாற்றம்? காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொள்ள இருக்கிறார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது தமிழகத்திற்கு ஜூலை 12 முதல் 31ஆம் தேதி வரை ஒரு டிஎம்சி தினசரி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளாத கர்நாடக அரசு தினசரி 8000 கன அடி வினாடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக முடிவு செய்திருந்த நிலையில் இது குறித்து விவாதிப்பதற்காக தற்பொழுது அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். காலையில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, பாமக, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தார்கள். தற்பொழுது காலை 11 மணி நடைபெற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை, குறிப்பாக தொடர்ந்து ஒழுங்காற்று குழு உடைய உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசை ஏற்கனவே முதலமைச்சர் கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக எதிர்கொள்வதா அல்லது மேல்முறையீடு செய்வதா உள்ளிட்ட முக்கியமான முடிவு எடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே நேரடியாக கலந்து கொண்டு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுடைய உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு, அதே போல சட்ட நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்டமாக தமிழக அரசு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கோகுல்.